நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். சுவர்களும் சித்திரங்களும் வெள்ளையடிக்கப்பட்டு வெளியே அழகாக ஜொலிக்கிறது. உள்ளே அந்த ஆலயம் எப்படி நிறைந்திருக்கிறது? யாரால் நிரப்பப்பட்டிருக்கிறது? ஆம், அவரை பார்க்க வேண்டிய கண்கள் எதையோ நோக்கி இருளடைந்திருக்கிறது. அவர் சத்தத்தை கேட்க வேண்டிய செவிகள் மந்தமாய் செயலற்றிருக்கிறது. அவர் புகழ் பாட வேண்டிய உதடுகளோ ஓய்வின்றி வேறு எதையோ துதித்து கொண்டிருக்கிறது. அவர் மட்டும் அமர்ந்திருக்க வேண்டிய அந்த இருதய சிங்காசனத்தில் வேறே ராஜ்யமே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. உயர்ந்திருக்க வேண்டிய கரங்கள் கைபேசியிலும் வலைத்தளத்திலும் தாழ விழுந்து தடவி கொண்டிருக்கிறது. திறப்பில் நிற்க வேண்டிய முழங்கால்கள் முடக்குவாதம் வந்து முடங்கி கிடக்கிறது படுக்கையில். தூபம் காட்டவும் பழி செலுத்தவுமே இங்கு பஞ்சம். எப்பொழுதும் எரிய வேண்டிய குத்துவிளக்கு துளியும் எண்ணெயின்றி அவிந்து போயிருக்கிறது. பரிசுத்த அக்கினி இருக்க வேண்டிய இடத்தில் அந்நிய அக்கினி ஜுவாலித்து கொண்டிருக்கிறது. வெளியான அலங்கரிப்பு யாருக்கு வேண்டும்? அதனால் பயன் ஒன்றுமில்லையே. உள்ளே இருக்கும் ஆவியானவரை துக்கப்படுத்தி தேவனின் சிங்காசனத்தை கரைப்படுத்திய வீணான இந்த அலங்காரம் எதற்கு? ஆலயத்தை கெடுக்கிறவனை தேவனும் கெடுப்பாரே. இன்றே இடிக்கப்பட்ட இந்த பலிபீடம் செப்பனிடப்படட்டும். ஒவ்வொரு அவயவமும் அவருக்காய் மாறட்டும். இடித்து பிழிந்த அந்த தெளிவான எண்ணெயால் குத்துவிளக்கு ஜொலிக்கட்டும். ஆலயம் எங்கிலும் பரிசுத்த அக்கினி பரவட்டும். எப்போதும் துதியும் பலியும் ஆராதனையும் ஓயாது நிகழட்டும் இந்த பரிசுத்த ஆலயத்தில். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலோடு இந்த ஆலயம் அழகாய் நடத்தப்படும்.